சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 1342 புள்ளிகள் சரிஞ்சு 76863 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 394 புள்ளிகள் சரிஞ்சு 23866 முடிஞ்சிருக்கு. இன்றைய சந்தை நிலவரம் நாளைக்கு எப்படி இருக்கும், கச்சா எண்ணெயினுடைய நிலவரம், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சந்தை ஆனா அப்படி தெரியலையே சார். கரெக்டா. ஏன்னா தொடர்ந்து இன்னைக்கும் இறக்கம் பார்த்திருக்கோம் சார். இதனுடைய தொடர்ச்சி சார் இது. இட்ஸ் கண்டினியூட்டி, இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குது. இந்த வார் அதனுடைய ஒரு இதுதான். அதனுடைய தாக்கம் பெட்ரோலிய பொருட்கள் மீது, அது விலைவாசி மீது, அது அடக்க விலை பொருட்கள் உற்பத்தி காஸ்ட் அதிகரிக்கிறது, அந்த மாதிரி வட்டி விகிதம், பணவீக்கம், இப்படி பல சிக்கல்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அது இன்னைக்கு எதுவும் இவ்வளவு இதுக்கு நடுவில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதிகாலையில் எழுந்த பொழுது ஒரு நல்ல செய்தியோடு எழுந்த மாதிரி. என்னன்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச சந்தையில $80 கீழே வந்திருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு, நேற்றைய முன்தினம் தான் $117, $118 இருந்தது. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% 2 நாட்களுக்குள் 30% இறங்கி இருக்கு அப்படிங்கிறது மீண்டும் அந்த வெள்ளி விலை இறங்கினதை ஞாபகப்படுத்துகிறது. அப்படி திடீர்னு இறங்கினது அப்படின்னு. அது மாதிரி நல்ல செய்தியோடு தான் இன்று விழித்தோம். பட் ஆனால் அதற்கு பிறகு திரும்ப மெல்ல மெல்ல அதிகரிச்சு இப்ப $85-86 அப்படின்னு வந்துருச்சு. பட் ஆனால் அதனுடைய தாக்கம் அந்த 116, 120, 130 போயிருமோன்னு ஒரு பயம் இருந்தது. தற்காலிகமாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். தற்காலிகமாக அது இப்பொழுது ஒத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். அதோட இல்ல, இன்னொரு முக்கியமான காரணம், ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் நேற்றில இருந்தே பார்த்தோம்னா, இப்ப ஜெர்மனி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரிசர்வ்ஸ்ல இருந்து அவங்க ரிலீஸ் பண்ண தயாரா இருக்காங்க கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ். அது மாதிரி இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஐஇஏ வாரம் பெட்ரோலிய பொருட்கள் குறித்த கையிருப்பு, அது குறித்த புள்ளி விவரங்கள் இதெல்லாம் நிறைய தொடர்ந்து பீரியாடிக்கலா வெளியிட்டு இருப்பாங்க. இது ஒரு அட்டானமஸ் ஏஜென்சி, பல நாடுகள் ஒருங்கிணைத்து 1974 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு எண்ணெய் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ளை டிஸ்ரப்ஷன் வந்தா அதை எப்படி கையாள்வது, அதை எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிற இதை கையாள்வதற்காகவே உருவான ஒரு அமைப்பு இது. இது ஒரு 32 நாடு இருக்காங்க. அது போக ஒரு 13 அசோசியேட் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்தியாவும் இருக்கு. இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ் இந்த நாடுகள்ல இருக்கிறதுல இருந்து ஒரு கணிசமான பங்கை அவர்கள் அடுத்த 2 மாதங்கள், ஒரு பீரியட் ஆஃப் 2 months ரிலீஸ் பண்ணுவோம், இந்த மாதிரியான ஒரு தேவை ஏற்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுவுமே கொஞ்சம் சப்ளை பொசிஷனை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சந்தையில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அவங்க ஒரு பல பில்லியன் பேரல்ஸ் சொல்லியிருக்காங்க. 3 பில்லியன் 4 பில்லியன் பேரல்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சந்தையில ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையில தன் பங்குக்கு நம்ம அதிபர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு சொன்னாரு. வழக்கம் போல நம்ம அதிபர் யார் சார் சொல்றீங்க? இன்னைக்கு உலகத்துக்கு அதிபர் யாரு? டொனால்ட் ட்ரம்பா சார்? அவர் ஒண்ணு சொன்னாரு. ரிலையன்ஸ் அமெரிக்காவுல டெக்சாஸ்ல ஒரு கடந்த 50 ஆண்டுகளில் முதல் ஒரு ஆயில் ரிஃபைனரி அங்க போறாங்க. ஆயில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை போட போறாங்க. பிரவுன்ஸ் வில்லே அப்படிங்கிற அந்த ஊர் அங்கிருந்து போட போறாங்க. தேங்க்ஸ் டு அவர் பார்ட்னர்ஸ் இன் இந்தியா அண்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட்லி ஹெல்ட் எனர்ஜி கம்பெனி ரிலையன்ஸ் ஃபார் திஸ் ட்ரெமெண்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ரிலையன்ஸுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதுல என்னன்னா, ரிலையன்ஸ் என்ன பங்கு சந்தைகளுக்கு இது தெரிவிக்கல. சோ இது வழக்கம் போல அனௌன்ஸ்மெண்டா இல்ல என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பட் ஐ திங்க் இது இன்டர்நேஷனல். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரஷ்யாவிடம் இருந்து ஒரு 30 மில்லியன் பேரல் இந்தியா இப்போ வாங்கியிருக்காங்க இந்த யூஎஸ் வெய்வ் பண்ணதுக்கு அப்புறமா. இதெல்லாம் கொஞ்சம் சப்ளை சைட் கன்ஸ்ட்ரைன்ட்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்றதுக்கு வேணா. விலை அதிகமா கொடுக்குறோங்கிறது ஒரு பக்கம். விலை அதிகமா இருந்தாலும் சப்ளை பாதிக்கப்படாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்கள் எல்லாம் மூடக்கூடிய ஒரு சூழல், எல்பிஜி, கமர்ஷியல் எல்பிஜி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பிரச்சனை, வீட்டுக்கே நமக்கு காத்திருப்பு அதிகமா, அந்த ஒரு சூழல்ல இது இந்த மாதிரியான விஷயங்கள் பெட்ரோலிய பொருட்களுடைய கச்சா எண்ணெயுடைய இறக்குமதிங்கிறது கொஞ்சம் நமக்கு உதவியா இருக்கும் நிச்சயமா அதை யூஸ் பண்றதுக்கு. அதே சமயத்துல இந்த நிறுவனங்கள், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், HPCL, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் வரலாம். மேபி அவர்கள் நஷ்டம் கூட, ஏன்னா அரசாங்கம் காம்பன்சேட் பண்ணல அப்படின்னா அது வரலாம். விலை ஏற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தால் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். மூடிஸ் அப்படிங்கிற சர்வதேச அமைப்பு, அவங்க முதலீடு செய்யக்கூடியவர்கள், அவங்க சொல்லியிருக்காங்க, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பர்டிகுலரா இந்தியால உள்ளதை சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த நிறுவனங்கள் கேஷ் ஃப்ளோ சிக்கலுக்கு, பணப்புழக்கம் குறைந்து அந்த சிக்கலுக்கு ஆளாக நேரிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிச்சயமா இந்த சூழல் தொடரும் பட்சத்துல இந்த வருங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதைத்தான் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்த போதும் அதிக விலைக்கு தானே சார் பெட்ரோலை வித்துட்டு இருந்தாங்க. அதுல அவங்களுக்கு அந்த இது மேட்ச் ஆயிருக்காதா? இப்ப இருக்கிற இதுல 2 விஷயத்தை பார்க்கணும். கச்சா எண்ணெயினுடைய விலை 2007-8 அதிகரித்த பொழுது அதே ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோவா அரசு அதிகரிச்சாங்க. ஆனால் அதே ரேஷியோல அதிகரிக்கல.
அதனால குறையும் பொழுதும் நம்ம அதே அளவு குறையும்னு எதிர்பார்க்கறது நியாயமா இருக்காது. ஆனால் சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகரித்த பொழுது ஏற்றப்பட்டது. பட் இறங்கும் பொழுது நிறுவனங்கள் விலையை குறைச்சாங்க. பட் அரசு வரி அதிகரிக்கப்பட்டது. அது நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க நீங்க. அப்பப்ப அரசும் குறைத்தது. பட் ஆனால் சில நேரங்கள்ல அரசு குறைக்கல, அல்லது இன்னும் சொல்ல போனா 2 ரூபாய் குறையுதுன்னா அந்த 2 ரூபாயை சரி செய்வதற்கேற்ப வந்து வரி அதிகரித்த சூழலும் ஒரு முறை நடந்திருப்பது நம்ம பார்த்திருக்கோம். அதனால இது வந்து நமக்கு இப்போ டாஸ்மாக் வந்து லாபத்துல இயங்கணும், ஆனால் அது இயங்குதா இல்லையான்னு அந்த ஆடிட்டர் கேட்டாதான் தெரியும். ஆனால் அரசுக்கு இதுல இருந்து வருமானம் வருது. எப்படி? வரி வருமானம். டாஸ்மாக்ங்கிறது ஒரு தனி அமைப்பு, வரி வருமானங்கிறது தனி. அந்த மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு தனி இதுல வரக்கூடிய லாப நஷ்டங்கள் அது நிறுவனத்தை சேரும். அந்த விலையை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது டாக்ஸ் நெட்டா தானே நமக்கு தெரிய வருகிறது. சோ அதனால நிச்சயமா வந்து விலை அதிகரிக்கும் பொழுது ஏற்ற அளவுக்கு இறங்கின அளவுக்கு இறக்கலைங்கிறது பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்ப இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா வந்து அது வந்து டாக்ஸ குறைக்க போறாங்களா அல்லது விலையை குறைக்க போறாங்களா? ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, பொதுமக்களுக்கு இதுல பெரிய பாதிப்பு வராதபடி பாத்துக்குவோம், ஏன்னா அந்த இதை வந்து எண்ணெய் நிறுவனங்கள் அப்சார்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்து லாபம் குறைய வாய்ப்பு, இன்னும் சொல்ல போனால் இது தொடர்ந்து ப்ரொலாங்டா இருந்தா நஷ்டம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ் மெக்கானிசம் போயிடுச்சுன்னு சொன்னால் கூட அது இன்டைரக்டா பல விதங்கள்ல வந்து அரசனுடைய தலையீடுங்கிறது பெட்ரோலிய பொருட்களுடைய விலையிலேயோ அதனுடைய வரி விதிப்பிலேயோ இருக்கத்தானே செய்கிறது. அதுதான் உண்மை இன்னைக்கு. அதனால இது வந்து நிச்சயமா அதனுடைய பாதிப்பு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது, இருக்கும். ஒருவேளை வந்து பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அவர்கள் அதிகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப லாபம் வந்தா அதை வின்ஃபால் டாக்ஸ் போட்டு அரசு எடுத்துக்குது. வின்ஃபால் டாக்ஸ் என்னன்னு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம முன்பே பேசியிருக்கோம், ONGC மாதிரி நிறுவனங்கள் கச்சா எண்ணெயுடைய விலை உயரும் பொழுது அதன் காரணமாக அவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைத்தால் அந்த லாபத்துல ஒரு பகுதியை அவங்க டாக்ஸா போட்டு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதனால இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் தான். சார், இன்னொரு பக்கம் இந்த கச்சா எண்ணெய், கேஸ் இதனுடைய தட்டுப்பாடு இருக்கிறதுனால இதை நம்பி இருக்கிற மத்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குல்ல சார்? அப்போ அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த பங்குகள்ல நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் சார்? நிச்சயமா வந்து இதை இருக்கக்கூடிய நிறுவனங்களோட பாதிக்கப்படும். ப்ரொலாங்டா இருக்கும் பட்சத்துல இந்த நிறுவனங்களுடைய அடக்க விலை உயரும். அப்போ வந்து அதனுடைய லாபம் குறையும். அந்த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அந்த நிறுவனத்திற்கு அந்த விலை ஏற்றத்தை வாடிக்கையாளர்களுக்கு, நுகர்வோருக்கு பாஸ் ஆன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பிரைசிங் பவர் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாத துறையாக இருந்தால் காஸ்ட் மட்டும் கூடும், அந்த அடிஷனல் காஸ்ட் அவங்க பாஸ் பண்ண முடியாது நுகர்வோருக்கு. அப்ப அது வந்து நஷ்டத்துக்கு வழிவகுக்கும். அதை பிரித்து பார்த்து எந்த துறையில பிரைஸ் எலாஸ்டிசிட்டி இருக்கு, எந்த துறையில வந்து காஸ்ட பாஸ் ஆன் பண்ண முடியும் அப்படின்னா அதை பத்தி அதிகம் பயப்பட வேண்டியதில்லை. ஏற்கனவே கடும் போட்டியில் இருக்கக்கூடிய துறை, அதுல வந்து அவங்களுடைய உற்பத்தி காஸ்ட் அதிகமா இருக்கு, வட்டி விகிதம், வட்டி கடன் அதிகமா வாங்கியிருக்காங்க, ஹைலி லிவரேஜ்ல இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த விலையை பாஸ் ஆன் பண்ண முடியாது காஸ்ட அப்படிங்கும் பொழுது அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா பல துறை நம்ம தொடர்ந்து ஒரு வாரமா பேசிட்டு வர்றோம். இதுல வந்து அட்ஹெசிவ்ஸ், அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபைபர்ஸா இருக்கலாம், பெயிண்ட் செக்டர், நீங்க அந்த தகவல் வந்த பிறகு பெயிண்ட் துறை சார்ந்த பங்குகள்லாம் விலை இறங்கியதை பார்த்தோம். அதே மாதிரி ஃபெர்டிலைசரா இருக்கலாம், சிந்தட்டிக் ரப்பர்ஸ், அது மாதிரி பல பிளாஸ்டிக் இந்த துறைகள்ல இருக்கலாம். இந்த விலையேற்றத்தை பயன்படுத்தி பிவிசி, பாலிவினைல் குளோரைட், அந்த பொருளுடைய விலையை வந்து கணிசமாக அதிகரித்திருக்கிறார்கள் பிவிசி உற்பத்தியாளர்கள் இந்தியாவில். அவர்களால் அந்த இப்போதைக்கு பாஸ் பண்ண முடியுது. ஒருவேளை அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்து வாங்குவது குறைந்தால் அவர்கள் மீண்டும் விலையை குறைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். சோ அந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதனுடைய பத்தி இன்னும் கூட அதிகமா தெரியும், இந்த பிரைஸை பாஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது. அதனாலதான் நேற்று பாத்தீங்கன்னா கெம்ப்ளாஸ்ட் மாதிரி பங்குகள் வந்து கணிசமான ஏற்றத்தை சந்தித்தது. கடந்த ஒரு நாட்கள்ல மட்டும் 10-15% வந்து கெம்ப்ளாஸ்ட் உள்ளிட்ட பிவிசி உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய பல நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். அதை பிரித்து பார்த்து நம்ம முதலீடு செய்ய கத்துக்கணும். இன்ஃபேக்ட் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதெல்லாம் சொல்றேன். ஆல்ரெடி ஏறி இருக்கலாம், இந்த பங்குகள் நம்ம பேசின பங்குகள் ஆல்ரெடி ஏறி இருக்கலாம், இப்ப முதலீடு செய்யறதா செய்யலைங்கிறது ஆலோசனையை பெற்று நம்ம செய்யறது நல்லது. சார், இன்னொரு பக்கம் இண்டிகோனுடைய CEO பதவி விலகி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு சார். இது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார்? இப்போ தொடர்ந்து பல ஆண்டுகள் தலைவராக இருந்தாரு நாயக் வந்து LNTல. அவர் போன பிறகு அந்த பங்கினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன சின்ன இறக்கங்கள் ஒவ்வொரு இருந்தாலும் அதை தாண்டி ஏறி இருக்கு. அந்த மாதிரி தான் நான் இங்கேயும் பாக்குறேன். இன்னைக்கு இன்ஃபேக்ட் சந்தையில வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. நேற்று நம்ம நிகழ்வு முடிந்த பிறகு மாலை அந்த போர்ட் மீட்டிங் முடிந்து 5:30 மணிக்கு மேல வந்து பங்கு சந்தைகளுக்கு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள், இந்த தகவல்களை தெரிவிச்சிருந்தாங்க அவர் வெளியே போறத. கடந்த ஒரு 6 மாதங்கள்ல நடந்த கூஃப்ல அவருடைய பங்கு எதுவும் இருக்கா, அதுதான் காரணமாங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லப்படவில்லை, அதை பத்தி விவாதிக்கப்படவில்லை, அதை பத்தி பேசவே இல்லை. அதனால எது காரணம்னு தெரியல. பட் ஆனால் அதற்கு அடுத்த தலைவரையும் அவர்கள் தேர்ந்தெடுப்பதாக சொல்லப்படுகிறது தகவல். அதனால இப்போதைக்கு அதுல பெரிய பிரச்சனைங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பட் அந்த செக்டரே
ஒன்னு ஏடிஎஃப், நம்ம அந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரித்திருப்பது, ஏர் டர்பைன் ஃபியூல் விலை அதிகரித்திருப்பது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சமீபத்துல இந்த கடந்த சில மாதங்கள்ல நடந்த கேன்சலேஷன்ஸ், அந்த ரீஃபண்ட், அந்த இஷ்யூஸ், இப்படி பல சிக்கல்கள் காரணமாக அந்த துறை வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சிக்கலில் இருக்கக்கூடிய துறையாக பார்க்கப்படுகிறது. சேஃப்டி இஷ்யூஸ் இப்ப இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து புக்கெட் அந்த விமானம் வந்து மூக்கு இதாகி நோஸ் இதாகி ஹார்ட் லேண்டிங் பண்ண வேண்டியதா போச்சுன்னு தகவல் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள், சேஃப்டி குறித்த கன்சர்ன் இன்னொரு பக்கம், அதற்கு செலவு செய்யணும், அதிகமாக முதலீடு செய்ய வேண்டும்ங்கிறது இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அதுதான் இதுல இருக்குமே தவிர இதுல தலைமை பொறுப்புங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஒரு பெரிய விவாத பொருளா இருக்க மாதிரி சந்தை கருதல. அதனாலதான் மார்க்கெட்டே அதுக்கு ரியாக்டே பண்ணல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு டெம்பரரி ரியாக்ஷன் காலையில ஒரு மணி நேரம் இருந்துச்சு தவிர அப்புறம் ஒன்றும் சரியாயிடுச்சு. சார் நம்ம க்ரூட் பார்த்துட்டோம். தங்கம் வெள்ளியினுடைய நிலவரம் எப்படி சார் இருக்கு? தங்கம் வெள்ளி சின்ன இறக்கத்துல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வெள்ளி வந்து எம்சிஎக்ஸ் சந்தையில மே மந்த் கான்ட்ராக்ட் 2% இறங்கி இருக்கு. 2,71,000 கீழே ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி தங்கம் 1,62,200 ஒட்டி வணிகம் நடக்குது, இறக்கத்துல தான் இருக்கு. கச்சா எண்ணெய் மட்டும் 5.5% ஏறி இருக்கு எம்சிஎக்ஸ்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் க்ரூட் $86 கிட்ட இருக்கு, WTI க்ரூடு. பிரெண்ட் $90 மேல. அதே மாதிரி கோல்டு பாத்தீங்கன்னா $5,200 கீழே தான் வணிகம் நடந்துட்டு இருக்கு. வெள்ளி $86 அப்படின்னு. காப்பர் எல்லாம் வீக்கா தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சின்ன சின்ன இறக்கங்கள் தான், ஒன்றும் பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. டாலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா $99 கீழே இருக்கு டாலர் இண்டெக்ஸ்லயும் பெரிய மாற்றம் இல்லை. அதே மாதிரி இங்க வந்து நம்ம என்எஸ்சிலையும் பாத்தீங்கன்னா வந்து பெரிய சிக்னிபிகண்டான சேஞ்ச் இல்ல, கொஞ்சம் வீக்னஸ் தான் பர்சிஸ்ட் ஆகுறது. டாலர் ரெக்கவர் ஆயிருக்கு, ருப்பி வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வாலடைலிட்டியில தங்கம் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தெரியுது சார். இந்த நேரத்துல வந்து அதுல முதலீடு பண்றது சரியா இருக்குமா? இல்ல, நம்ம இதற்கான பதில் பெர்மனண்டா எப்ப கேட்டாலும் ஒரே பதில் தான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் இதற்கான தீர்வா இருக்குமே தவிர ஜட்ஜ்மெண்டல் கால் எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு சரியான ஒரு இதா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் நம்ம நிறைய ஸ்கேம்ஸ் பார்த்துருக்கோம். பிட்காயின்லயும் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறதா இப்ப செய்தி வந்திருக்கே சார். இது ரொம்ப கவனமா இருக்கணும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, பிட்காயின் மீது அல்லது அந்த டெக்னாலஜி மீது நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை. அது வந்து எல்லாருமே அதை பின்பற்ற தயாராக இருக்கிறார்கள், மத்திய ரிசர்வ் வங்கி உள்பட. அதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது அப்படின்னு ஒரு சிங்கத்தை சர்க்கஸ் மாஸ்டர் மாதிரி கட்டி உள்ள கொண்டு வந்து அதை ஒரு நெறிமுறைப்படுத்தணும். அதுதான், அது இல்லைங்கிறது தான் நம்முடைய கவலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து டார்வின் லேப்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், அதனுடைய கோ ஃபவுண்டர் ஆயுஷ் வார்ஷ்னே அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 20,000 கோடிக்கு மேல இதுல வந்து கெயின் பிட்காயின் ஸ்கேம்னு சொல்றாங்க. அந்த ஸ்கேம், அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பொன்சி ஸ்கீம் மாதிரி, மல்டி லெவல்ல பொன்சி ஸ்கீம் மாதிரி நடத்திருக்காங்க. 29,000 பிட்காயின் இதுல இருக்கதா சொல்லி பண்ணிருக்காங்க. இதை வந்து அமித் பரத்வாஜ்னு ஒருத்தர் சொல்றாங்க. சோ இவங்களை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பாம்பே ஏர்போர்ட்ல அவரை டீடைன் பண்ணிருக்காங்க. அவர் நாட்டை விட்டு தப்பி போக முயற்சி செய்த போது அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதாக நேற்று வந்து சொல்றாங்க. அதுக்கு லுக் அவுட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது மாரி அவர் போக போறாரு, அப்ப வந்து இது பண்ணிருக்காங்க. 20,000 கோடிங்கிறது மிகப்பெரிய தொகை. குறைந்தபட்சம் 20,000 கோடி இருக்கும், அதற்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து இது அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த அவங்களுடைய அந்த டார்வின் லேப்ஸ் அவங்க டிசைன் பண்ண அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணி இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம திரும்ப முதலீட்டாளர்னு சொல்றது இப்படித்தான். சிறு சிறு நகரங்களுக்கு போகும்பொழுது கூட நம்ம முதலீட்டாளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, சார் இப்போ இது மார்க்கெட்லாம் இவ்வளவு வாலடைலா இருக்கு, இறங்கிட்டு இருக்குது, கோல்டு ரொம்ப ஏறி போச்சு, வாங்க முடியல, சோ பிட்காயின் நல்லான்னு சொல்றாங்க, இப்படிதான் கேக்குறாங்க. இப்படிதான் நம்ம நல்லா கேட்டாங்கிறத விட அதை எங்க ட்ரேட் பண்றோங்கிறது முக்கியம். சோ அதுக்கான ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்ட விதிமுறைகள் கடுமையானதாக இல்லைங்கும் பொழுது அதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மாட்டிக்குவோம். ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறோம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.